தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால நமக்கு கிடைக்கிற 5 பெனிஃபிட்ஸை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு. இவரோட ரோல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணியை டிஃபரெண்ட் செக்யூரிட்டிஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாரு. ஈக்விட்டி, ஸ்டாக்ஸ், டெப்ட் ஃபண்ட், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த மாதிரி டிஃபரெண்ட் செக்யூரிட்டிஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஈக்விட்டி ஃபண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் எல்லாத்தையும் ஒரே ஸ்டாக்ஸ்ல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட 30 ஸ்டாக்ஸா டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையிலோ ஏதோ ஒரு காரணங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து டவுன் ஆகுது, இல்ல டீலிஸ்ட் ஆகுது, இல்ல கிராஷ் ஆகுது அப்படின்னா மீதமுள்ள 29 ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஆபத்தும் வராது. அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸும் நமக்கு கான்ஸ்டன்டா கிடைக்கும். இதை நீங்க எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்கிறதா நினைச்சுக்கங்க. இந்த 50 லட்சம் ரூபாவையும் ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல, அதாவது உதாரணத்துக்கு இந்த 50 லட்சம் ரூபாயும் நகையில மட்டும் நீங்க முதலீடு பண்ணாம ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நகையில முதலீடு பண்ணலாம். ஒரு 10 லட்சம் ரூபாய் ஏதாவது லேண்ட் வாங்கி போடலாம். ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்து ஏதாவது பேங்க் எஃப்டில போடலாம். இன்னொரு 10 லட்சம் ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மீதமுள்ள 10 லட்சம் ரூபாய் வேற ஏதாவது வருமானம் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுல நீங்க வந்து முதலீடு பண்ணலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க 50 லட்சம் ரூபாயும் ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரே செக்டார்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஒஸ்ட் சினாரியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு செக்டார் இல்லனாலும் ஒரு செக்டார் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். இதுக்கு பெஸ்ட் லைவ் எக்ஸாம்பிள்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பக்கத்து கண்ட்ரியான ஸ்ரீலங்கால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடந்த இஷ்யூ எல்லாமே தெரியும். எக்கனாமிக் டவுன் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா கோல்ட் ரேட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. அப்போ நிறைய பேர் லேண்ட்லயோ மற்றதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லாஸ் தான் ஏற்பட்டிருக்கும். ஸோ எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அந்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கு. ரெண்டாவது மிகப்பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலமா நமக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைசர் கிடைப்பார்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? லிட்டரலா அப்படிதான். இப்ப நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ஏஎம்சி வந்து அலோகேட் பண்ணிருப்பாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அவர் தான் பாத்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்து வாங்குற அமௌண்ட்டை என்ன ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாரு. அப்போ நமக்காக பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் வந்து அதுல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெல் நாலேஜ், வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா இருப்பாங்க. மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் செலக்ஷன் எல்லாமே பண்ணுவாங்க. மூணாவது பெனிஃபிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து லிக்விடிட்டி வந்து அதிகம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாக் ட்ரேடிங், நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றோம் இல்லையா, அந்த அளவுக்கு லிக்விடிட்டி பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க உங்களோட ஒரு 10 லேக் போயிட்டு நீங்க வந்து ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு வந்து இப்போ எமர்ஜென்சியா தேவைப்படுது. உடனே உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல யாருக்கோ வந்து முடியல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க, உடனே உங்களுக்கு கேஷ் வந்து தேவைப்படுது அப்படின்னா உடனே உங்களால வந்து லேண்டை வந்து செல் பண்ண முடியாது. செல் பண்றதுக்கு ஒரு 1 to 3 வீக்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும் அந்த ப்ராசஸ்க்குலாம். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு உடனே அமௌண்ட் தேவை அப்படின்னா செல் பண்ணீங்க அப்படின்னா ஈவினிங் ப்ராசஸ் ஆயிட்டு மறுநாளே பாத்தீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துடும். ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மட்டும் லாக்இன் பீரியட் இருக்கும். உதாரணத்துக்கு ELSS எல்லாம் லாக்இன் பீரியட் 3 இயர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடா இருக்கு, பட் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பர்சனலா கைட் பண்றேன். நாலாவது பெனிஃபிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். டிசிப்ளினாவும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மினிமம் 5,000, 10,000, லேக்ஸ்ல 1000ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க மினிமமா 100 ரூபீஸ்ல இருந்து உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். சோ கம்மியான அமௌண்ட், ஸ்மால் அமௌண்ட் இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதே போல டிசிப்ளினாவும் உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா SIP இருக்கு, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்
பிளான் இருக்கு. ஸோ நீங்க எஸ்ஐபி மூலியமா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மந்த்லி 100 500 உங்களுக்கு என்ன சேவிங்ஸ் உங்க கையில இருக்கோ நீங்க டிசிப்ளினா பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கு. அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா கன்வீனியன்ஸ் அண்ட் சிம்பிளிசிட்டி. இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு புரோக்கர்ல ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் மூலியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆர் நீங்க பேங்க் இல்லனா நான் பேங்கிங் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் யாராச்சும் கான்டாக்ட் பண்ணி அது மூலியமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஜஸ்ட் கேவிசி வெரிஃபை பண்ணி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்க ஓரளவுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.